வர்ணமாலையாகப்பட்டவன் கடூரமாக அந்த சிவனை கோரி இந்த கலியுகத்துல இந்த பூலோகத்துல யுகாவரி யுகத்துல அர்ஜுனன் போய் தவம் செய்து சிவபெருமானை நேரடியாக காட்சி அளித்தார். அதே மாதிரி இந்த பூலோகத்துல இந்த வர்ணமாலையாகப்பட்டவள் இன்றைக்கு சிவபெருமானை கோரி கடூரமாக தவம் செய்கிறார். அதனால இந்த தவம் வர்ணமாலைக்கு மட்டும் கிடையாது, இந்த பூலோகத்துல யாரு வேணாலும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டா உங்க வீட்டுல எந்த விதமான அதாவது துன்பமோ துயரமோ பிள்ளை சூரிய காத்து கருப்பு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். கணவனும் மனைவியும் சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் கூடும். அதாவது புத்திரபாக்கி இல்லைன்னா அந்த புத்திரபாக்கி உண்டாகும். இந்த சிவனை மனதார நினைத்து அந்த சிவனை வழிபட்டால் உங்க வீட்டில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கும். இது வேதத்தினுடைய முறை. அதனால உங்க வீட்டுல உள்ள கஷ்டமெல்லாம் நீங்கணும்னா இந்த சிவபெருமானை எப்படி இந்த வர்ணமாலையாகப்பட்ட கடூரமாக ஒரு மனதோடு தவம் செய்கிறோம் அதே போல உங்க மனசுல நினைச்சு உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நினைச்சு உங்க கையில் உள்ள காணிக்கை கொண்டாந்து அந்த சிவபெருமானுக்கு லிங்கத்து மேல போட்டு வணங்கி சென்று அதாவது மனசுல நினைச்சுன்னா அந்த காரியம் அப்படியே கை கூடும். இது வேதத்தினுடைய முறை. எல்லாரும் கும்பிடுங்க, காசித்தாலும் போடுங்க, இல்லைனாலும் சாமி கும்பிட்டு அந்த தரிசனம் பெறுங்க.
நான் சிவகணிகள் பேசுகிறேன். சரி. யாரோ ஒரு பெண் பூலோகத்துல சரி வர்ணமாலிங்கிற ஒரு பெண்ணாகப்பட்டவள் கடூரமாக தவம் செய்கிறான். சரி. உங்களை கோரி. சரி. ஆனா அவ அளவுக்கிருந்த பாவங்கள் செய்தவன். சரி. எப்படி நீங்க வரம் கொடுக்க முடியும் சாமி? அப்படியா? ஆமா, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கள். அப்படியா? நீங்க கட்டளை எடுங்களா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். செய்கிறோம். சரி ஆகட்டும். எங்களை அதாவது இரும்பு காக்கைகளாக எங்களை மாட்டுங்கள். சரி. அவருடைய இரும்பு காக்கை போய் அவளை நாங்க கொத்தி எல்லாத்தையும் அதாவது சாப்பிட்டு விட்டு வருவோம். ஐயா நீங்க இப்படியே நில்லுங்கள். அவங்களுக்கு என்ன பாவத்தை செய்தாங்களோ அவங்ககிட்ட நான் விசாரிச்சு விட்டு பிறகு நான் அழுத்த பிறகு இரும்பு காகாய வந்து கொத்தி அந்த கறி எல்லாம் பிச்சு கொண்டு விட்டு வந்து இரும்பு காக்காயே இரும்பு காக்காவே அப்படி இருந்தாலும் அந்த அம்மாவை விட்டது பெரும் பெரும் பாவங்களை செய்தவர்கள் அவரை விட்டு வைக்க கூடாது. அதனால அந்த இருக்கிற உடம்பு மேல இருக்கிற கறி எல்லாம் கொஞ்சம் கூட விடாம கொத்தி 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 பிச்சு கொண்டு சாப்பிட்டு விட்டு வந்து விடுங்க. கட்டளை நிறைவேற்றி விட்டோம். சரி சரி அப்படி நிறைவேற்றணும். ஏன் சாமி மறுபடியும் அதாவது ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்லிவிடி உங்களுடைய அமைச்சிய சொல்லி அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்ட பிறகும் அந்த எலும்பு மாத்திரம் மட்டும் நம்ம இருக்கிறது, தலை ஓடு இருக்கிறது, பாத கால்கள் எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் கூட அது மேல திராகத்துல கொஞ்சம் கூட கறி கிடையாது கிடையாது. அப்படி இருந்தும் சிவனே சிவனே இந்த ரஜிராஜ் சௌரி மனோகரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சிவபெருமானே ஐயா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக. இப்ப என்ன கட்டளை எது? அது எப்படி தெரியுமா? அந்த எலும்பாகப்பட்டது எடுத்துக்கொண்டு வந்து இரும்பாலையில போட்டு போட்டு ஆட்டி அந்த திருநீராக எடுத்து கடலை கரையில விட்டு கரைச்சு விடுத்து போய் வருங்கள். போய் கடல்ல போடுக்கலாம். ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக. தாங்கள் இட்ட கட்டளைப்படி அந்த பெண்ணுடைய உடம்பு எல்லாம் செக்கல போட்டு ஆட்டி புற நீராக செய்து கடல்லே போட்டு விட்டாங்க. அங்க என்ன நடந்தது? அங்க என்ன நடக்கு தெரியுமா? அங்கேயும் நமச்சிவாயா 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 உங்களுடைய நாமத்தையே ஓதிக்கொண்டிருக்குது. எத்தனையும் ஒரு பாவம் செய்து விட்டு இன்று வந்தவரைக்கும் பின்ன போக சொன்னாங்க. எத்தனையும் பாவத்தெல்லாம் செய்தாங்க. இவங்களை உயிரோட விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நம்ம இத்தனை இரும்பு காகாய விட்டு அந்த கறிகிரி எல்லாம் எடுத்து சாப்பிட்ட பிறகும் நமச்சிவாயன் உச்சரிக்கிறது. அந்த எலும்பாகப்பட்டது ஜக்கில போட்டு ஆட்டி கடலை கடலை விட்டு கலைக்கியா விட்டு பிறகும் அந்த தண்ணியோட தண்ணி போய்க்கு விட்டது. பின்னையும் அந்த தண்ணிலேயே குடியோ கடலகரையிலேயே சிவனே சிவனே சௌரி மனோகரா அப்படின்னு சிவனை குறி தவம் ஜெயிக்கிறான். அது மட்டும் இல்ல சாமி, அந்த பெண்ணாகப்பட்டவன் கால்படி பால்ல ஒரு பிடி தண்ணி ஊத்தி வித்தவ சாமி. அவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச. அது மட்டுமா, அதாவது வெள்ளைப்பால் கேட்டவருக்கு அதாவது தண்ணி பால் கொடுப்பா, அள்ளிப்பால் கொடுப்பா. இப்படி எத்தனை குழந்தைகளை அவர் கொண்டிருக்கிறார். அவர் செய்தா எய்யாத பாவமே கிடையாது. அதாவது 100 ரூபாய்க்கு 500 ரூபாய் வட்டி வாங்குவான். பேர்பட்ட பெண் பூலோகத்துல இப்படி வேற பொண்ணு நாங்க பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் இந்த சிவனை கூறி தவம் செய்ததுனால எத்தனை பாவம் செய்தாலும் இந்த சிவனை கூறி தவம் செய்யறாங்க பத்தியா? நம்ம உயிராக படைக்க வேண்டும் சாமி. எப்படி இதோ நீங்கள் தாங்கள் ஒரு கட்டளை என்றால் யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த கடல்ல கொட்டதுனால அவளை செய்த பாவங்கள் அனைத்தும் கடலோட போய்விட்டது. அவருக்கு மறுபடியும் மோட்சத்தை தருகிறேன்னு சொல்ல அப்படி உயிர் தருகிறா. அப்படி ஆகட்டும் சாமி. ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய
சிவபெருமானே அம்மா ஐயா சரணே சரணம் ஐயா ஆண்டவா சாமி உங்களுடைய பாதார விந்தங்களுக்கு நான் மல்லிகை எல்லாம் மலரெல்லாம் பறித்து வந்து உங்கள் பாதத்தை பண்ணுகிறேன் சுவாமி. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் நீ மரத்தை விட்டு கீழே இறங்கி வருங்க. ஐயா சிவபெருமானே நீ மரத்து மேல் நின்று தவம் செய்ததெல்லாம் போதும். இந்த வில்வ மரத்தை விட்டு இறங்கன்னு சொல்றீங்க. நான் ஒருபோதும் இந்த வில்வ மரத்தை விட்டு இறங்க முடியாது ஐயா. என்ன காரணம்? நான் கேட்கின்ற வரத்தை கொடுத்தால் நான் இந்த மரத்தை விட்டு இறங்குகிறேன் ஐயா. நீ எதை கேட்டாலும் தருகிறேன் அம்மா, தருகிறேன். இதுல மறுத்து பேச மாட்டீர்கள் அல்லவா? கிடையவே கிடையாது. அப்படியா? ஆமா. ஆகட்டும். ஐயா எனக்கு குழந்தை பிள்ளை வேணும் ஐயா, எனக்கு பிள்ளை வர வேணும் ஐயா. எனக்கு மடி பிள்ளையா, எனக்கு குழந்தை வரும். எனக்கு வர கொடுக்க சாமி வேண்டுமையா. அதற்கு முன்ன வருகிறேன் அம்மா, தருகிறேன். ஐயா அம்மணி என்னை இந்த வில்வ மரத்திலிருந்து என்னை கீழே இறக்க வைத்தீர்கள். சரி. நானும் உங்களுடைய வார்த்தை கேட்டு இறக்கிவிட்டு சரி. எனக்கு என்ன வரம் என்ன தெரியுமா? என்ன வரும்? ஐயா அம்மணி எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சரி. நான் தப்பு செய்தது உண்மைதான். சரி. பிள்ளை பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தவ, குழந்தை பால் கேட்டவருக்கு தண்ணி பால் கொடுத்தவ, சரி. அதிக வட்டிக்கு சம்பாதிச்சவ, சரி. இப்படி எண்ணற்ற கணக்கான வஞ்சங்களை நான் செய்தேன். சரி. நீங்க செய்த சதியால நான் இப்பொழுது அந்த தவறை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் ஐயா. இனிமேல் வரைக்கு எந்த ஒரு தவறுமே செய்ய மாட்டேன். சரி. அதனால எனக்கு குழந்தை வரம் வேண்டும் ஐயா. குழந்தை இல்லாத நாள் சிவ காய்க்காத வருடி பூக்காத வருடி வந்து விட்டால் என்று சொல்லி என் முகத்திலே யாரும் முழிப்பதே கிடையாது. நான் எந்த குளத்திலே நீர் எடுக்க போனேனோ அந்த குளத்திலே நீர் இல்லாம போய்விடுகிறது. நான் மலர் எடுக்க போய் நின்னாலோ மலரே இல்லாம போய் விடுகிறது. காய் எடுக்கலாம்னு போனாலும் காயெல்லாம் மாறி போகிறது. அதனால என் பாவம் எல்லாம் போக்கி எனக்கு குழந்தை வர வேணும் ஐயா. அம்மா நான் குழந்தை வரம் தருகின்றேன் ஐயா. இருந்தாலும் ஒரு விஷயம் ஐயா, எனக்கு குழந்தை வரம் கொடுப்பதெல்லாம் சரிதான். நான் வருவதற்கு முன்பாக எனக்கு முன்னாடி 2 பெண்கள் வெள்ளிங்கிரியை தேடி உங்களை கோரி தவம் செய்ய எனக்கு முன்னாடி வந்தாங்க. கிருஷ்ணாகரையும் கோபிலிங்க அம்மாவும் எனக்கு முன்னாடி வந்தாங்க. அப்பொழுது அவங்களை தாண்டி உங்கள் மேல இந்த பக்தியில உங்களை நினைத்து சிவசிவா சிவசிவா என்று நான் அவங்களை தாண்டி வேகமாக நடந்து கொண்டு போனேன். அப்பொழுது சித்ராகதையும் சித்ராகதையும் கோபிலிங்க அம்மாவும் நான் என்னை நிறுத்தி யாரம்மா நீ சிவனே சிவனே என்று இப்படி தவகோலத்தோட போறியே எங்க போறேன்னு கேட்டாங்க. அப்பொழுது நான் சொன்னேன், அம்மா குழந்தை வரம் வாங்க, என்னை திருமணத்தை செய்து பல ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. எனக்கு குழந்தை வரமே கிடையாது. எனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடையாது. பரமேஸ்வரனை கண்டு சிவபெருமானை கண்டு குழந்தை வர வாங்க போறேன்னு சொன்னேன். அம்மா நீ இவ்வளவு வேகத்தோட போற, எங்களுக்கு முன்னாடி நீ வெள்ளிங்கிரி போய் சேர்ந்துருவ. வெள்ளிங்கிரி போன உடனே உனக்கு சிவபெருமான் குழந்தை வரம் கொடுத்துருவாரு. எங்களுக்கும் எங்களால வர முடியல. இதுக்கு மேல எங்களால நடக்க முடியாது. இந்த கையில மலைக்கு வர முடியாது. எங்களுக்கும் இருவருக்கும் யார் யாருக்கு
சித்தநாதருக்கும் கோவிலிங்க அம்மாவும் என்னிடத்தில் சொன்னது எங்களுக்கும் குழந்தை வரம் வாங்கி வாங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். சரி அம்மா, அந்த சிவபெருமானை பார்த்து நான் கடோரமான தவங்களை செய்கிறேன். என் தவத்தை மெச்சிட்டு அந்த சிவபெருமான் எனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் உங்கள் இருவருக்கும் முந்தி வரம் வாங்கி எனக்கு பிந்தி வர கடைசியாக வாங்கி நான் வருகிறேன்னு சொன்னேன். அதனால அந்த கோவிலிங்கம்மாவுக்கு சித்தனாங்கதைக்கும் முந்தி வரம் கொடுங்க, முன்ன குழந்தை வரம் கொடுங்க, எனக்கு கடைசியாக கொடுங்க சாமி. அவங்களுக்கு இருவர்களுக்கும் முதல் வரமாக அழைக்கிறேன். 3 பேருக்கும் ஒரே ஒட்டுமாக தந்திருக்கேன் ஐயா. 3 ஒரு கனியை கொடுத்து 3 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டா குழந்தை பிறக்குன்னு சொல்லி கண்டிப்பாக 3 பேருக்கும் குழந்தை வாக்கியம் உண்டு. அப்படியே ஆகட்டும். நான் சென்று வரட்டுமா? சரிங்களா, சென்று வாருங்கள். சாமி சாமி, எனக்கு ஒரு வேண்டுதல். என்ன சாமி, அந்த ஒரு கனி விட்டுக்கிறீங்க, அந்த ஒரு கனி வச்சு அது எப்படி சென்று வாருங்கள். இதோ இந்த வண்ணமகளையாகப்பட்டவ எப்படியோ அரும்பாடுபட்டு தவத்தை செய்து சிவபெருமானுக்கு இடத்தில் குழந்தை வரம் வாங்கிட்டேன். அவரு கனியை கொடுத்துட்டாரு. அது எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு? சொன்னாரு, கோவிலிங்கம்மாவுக்கும் சித்தனாங்கதைக்கும் எனக்கும் கொடுத்த கனி. இந்த கனியுடைய தோல் பாகத்தை சித்தனாங்கதை சாப்பிடணும். சரி. இந்த சத பாகத்தை கோவிலிங்கம்மா சாப்பிடணும். அந்த கொட்டை இருக்குது அல்லவா, அந்த கொட்டை பகுதிய நான் சாப்பிடணும். சரி, சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடுங்க. கோவிலிங்கம்மா வாங்கம்மா. நன்றி. அம்மா, நீங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு முந்தி வரம் வாங்கி எனக்கு பிந்தி வரம் வாங்கிட்டு வந்தேன். இந்த தோல் பகுதிய இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. காயா தான் இருக்கும், ஜலிச்சிக்காது. இந்த சதையை நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. சிவபெருமான் சொன்னபடி கோவிலிங்கம்மா, சித்தனாங்கதை, வர்ணமலை 3 பேரும் இந்த கனியை சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது? கோவிலிங்கம்மாவுக்கு இந்த வர்ணமலையாகப்பட்டவர்களுக்கு அந்த கொட்டை பகுதியை சாப்பிட்ட உடனே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சரி, அந்த ஆண் குழந்தை யார் தெரியுமா? வர்ணமலைக்கு அந்த கொட்டையை சாப்பிட்டது பிறந்தபடியா அவனுக்கு இன்று முதல் கோவலன் என்று பேர். அந்த சத பகுதியை சாப்பிட்ட சித்ராங்கதைக்கு மாதவி என்று பெண் பிறந்தார். கோவிலிங்கம்மாவுக்கு தோல் பகுதியை சாப்பிட்ட கோவிலிங்கம்மாவுக்கு மாதவி என்று பெண் பிறந்தார். வர்ணமலைக்கு மாதகி, சித்தனாங்கதைக்கு அதாவது மாதகி, அதாவது கோவிலம்மாவுக்கு கண்ணகி. இப்படி 3 பேருக்கு பிறந்து குழந்தை பாக்கியம் வாங்கி குழந்தையை பெற்றெடுத்து எந்த ஒரு குறையுமே இல்ல. ஆகட்டும், நீங்க உங்களுடைய இல்லாசனத்துக்கு சென்று வாருங்கள். நாங்கள் செல்கிறோம். அப்படியே ஆகட்டும். கேளுங்கள் சபையோர்களே, வர்ணமலை தவசு